பார்வதீபதையே அழகர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பச்சை மயில் வாகனனே சிவபல சுப்பிரமணியனேவா. இச்சையெல்லாம் உங்கள் மேலே வைத்தோம், எல்லாவும் பயமில்லையே. கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன். இச்சையெல்லாம் உங்கள் மேலே வைத்தோம், எல்லாவும் பயமில்லையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த பக்தகோடி நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால நமது பக்தி வழி சேனலில் விசேஷமாக நமக்கு என்னென்ன கஷ்டங்களோ அத்தனையும் அந்த சேனல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். இதுல என்ன அப்படின்னா, கல்யாண தடை அதிகமா இருக்கு. இப்ப போக போக இன்னும் அதிகமா போயிட்டே இருக்க தவிர கம்மியாகல. என்ன என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல ஒரு ஜாதகத்துக்கு முக்கியமாகப்பட்டக்கூடியவன் லக்னம். லக்னம் நல்லா இருந்தா உடல் உயிர் ரெண்டுமே அதுதான். சரி, அதுக்கப்புறம் அதுல எந்த கிரகம் நல்லா இருக்கும்? சுக்கிர பகவான் நல்லா இருக்கும் ஜாதகத்துல. ஜோசியிட்ட போய் கேட்கணும், சுக்கிரன் நல்லா இருக்காரா? சுக்கிரன் நல்லா இருந்தா கல்யாணம் வேகமா வரும். சுக்கிர பகவான் தான் கலத்திர ஸ்தானாதிபதியாக இருந்து கல்யாணத்தை கொடுப்பார். அடுத்ததாக இந்த கல்யாணத்திலே நிறைய காதல் திருமணங்கள் கல்யாணம் பண்ணி வெளியில வந்தவங்க இருக்காங்க, ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் யாராக நடத்தப்படும்? செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஜாதகத்துல குளறுபடியா உட்கார்ந்துட்டான்னு வச்சுங்களேன், நல்ல தைரியத்தையும் கொடுப்பார், அசட்டு தைரியத்தையும் கொடுப்பார். சில பேர் லவ் பண்ணி வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பான். ரெண்டு வீட்லயும் சம்மதம் பண்ணி கல்யாணம் நடக்கும். சில பேர் சொல்லாம சந்தி வழியா போய் எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணி உட்காந்துருவோம், அப்புறம் தெரியும். இது செவ்வாவுடைய கிரகத்துடைய வேலை. அடுத்ததாக இந்த செவ்வாய் தோஷம்னு ஜாதகத்துல இருக்கும் இல்லையா? 2, 4, இப்ப 7ன்னு சொல்லுவாங்க, 8, 12. இந்த செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். ரெண்டாவது, இந்த காதல் திருமணங்கள் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? காதல் பண்ணா கூட 2 குடும்பமும் மனசு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க வாழ்க்கையை வாழணும். உங்களுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா 2 பேருமே ஃபேமிலி அட்டாச்மெண்டோட இருந்தால் ஃபியூச்சர்ல நாளைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சார் அவருக்கு வயசு இப்ப 70. அவர் சொன்ன, நான் அந்த காலத்துல காதல் மேரேஜ் பண்ணியிருந்தா கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னார். ஆனால் அவர் என்னதான் 1000 தடவை சொன்னாலும் ஒரே ஒரு வார்த்தையில் தலை தொங்க போடுகிறார். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு இடர்பாடுகள் வந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் வராம இருக்கணும். என்ன பண்ணணும்? நாங்க நல்லா இருக்கணும் சார், என் பையனுக்கு செவ்வாய் தோஷம், என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம், எப்படி நிவர்த்தி பண்ணா வேகமா கல்யாணம் ஆகும்? முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை தம்பியே நின்னலைய கண்டை காலிரண்டும் நம்பியே கொய்தெழுவேன் நானே முருக. என் முருகா, என் குறைகளை நீக்கி அருள வேண்டும் என் ஐயனே அப்படின்னு அடியார்கள் முருகனை பாடுறா. இந்த உலகத்திலேயே அதிக பக்தி உடைய, அதிக ஆன்மீகத்திலே அதிகமாக சிவனை விட முருக பக்தர்கள் மிக மிக அதிகம். எப்ப? கந்த புராணத்துக்கு முன்னாடியே மகாபுராணத்திலே சொல்லப்படுகிறது. முருகன்னா அப்படி ஒரு உயிர். இந்த செவ்வாய் தோஷமுடையவர்கள் முருகப்பெருமான பிடிச்சுக்குங்க. ஜாதகத்தை சொல்லிட்டார் அப்படின்னா என்னைக்கு நமக்கு காதுல பட்டுதோ முருகனை படணும். சரி, சாமி என்னை செவ்வாய் தோஷம் இருந்தால் நான் முருக பக்தன். முருகனை பிடிச்சா எல்லாமே
எப்படி? ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று. ஆறுமுக பெருமான் ஏணி இல்லைங்க, அப்படியே ஜெட்டு மணி உங்களுக்கு தூக்கி மேல ஏறி உட்கார வச்சுக்குவாரு. ஜெட்டு வேகத்துல உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். என்ன பண்ணணும் செவ்வாதோஷம் நீங்க அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு 6 முகத்துக்கும் 6 விளக்கு போடணும். கோவில்ல போடணும், வீட்டுல எல்லாம் கிடையாது. கோவிலுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை 6 தீபம் ஏற்றணும். உட்காந்து கந்த சஷ்டி படிச்சுட்டு வரணும். கோவில்ல உட்காந்து அந்த 6 விளக்கு ஏத்தி, சாமி எனக்கு படிக்க தெரியாதுன்னா செல்லுல போட்டான்னு கேட்டு பின்னாடி சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் முருகர் சன்னில உட்கார்ந்து பாடுங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலோன் அப்படின்னு முருகப்பெருமானை கந்த சஷ்டி பாடிட்டு எழுந்து வாங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அப்படியே முருகா, என் பொண்ணு ஜாதகத்துல இருக்க செவ்வாதோஷம் நீங்கணும், என் பையன் ஜாதகத்துல இருக்க செவ்வாதோஷம் நீங்கி என் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு திருமங்கல்ய பாக்கியத்தை கொடுடா என் முருகப்பெருமானே அப்படின்னு வேண்டணும். இன்னும் முருகனுடைய அனுகிரகம் வேகமா கிடைக்கணும் அப்படின்னா, மிளகையும் உப்பையும் முருகர் சன்னதியில வாங்கி போடுங்க. விளக்கேத்திட்டு மிளகு உப்பு அதை வாங்கி முருகர் சன்னதியில வச்சு பண்ணுங்களாம் பார்ப்போம். முருகன் எப்படி வருவான்? வேளாடி வருகுதையா ஏலாடும் அழகை கண்டு, மயிலாடி வருகுதையா மயிலாடும் அழகை கண்டு அப்படின்னு பாடுறாங்க இல்லையா? முருகப்பெருமான் பாட்டிலே சிறந்தவன். முருகப்பெருமானை பார்க்க பார்க்க ஆனந்தம். நீங்க இப்படி பக்தியா கூப்பிட முருகன் அங்க உட்கார மாட்டான், மயில்ல ஓடி வந்துருவான் அவங்கள்ட்ட. எப்படி? குழந்தையாய் வருவான், குழந்தை மாதிரி வருவான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான். செவ்வாதோஷம் போயிடுங்க. சரி சார், எனக்கு செவ்வாதோஷம்லாம் இல்லை, ஆனா என் பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. முருகன்கிட்ட போயிடுங்க. இதெல்லாம் செய்யுங்க சார், கல்யாண பாக்கியம் கிடைக்கும். கோவிலுக்கே போக மாட்டேங்கிறீங்க. தெருக்கு 10 ஜோசியர் இருக்காங்க. இந்த ஊர்ல ஒரு ஜோசியர், அந்த ஊர் ஜோசியர், அந்த பக்கம் குறி சொல்றாங்க, இந்த பக்கம் இதை சொல்றாங்க. ஜாதகத்துக்கு ஓடுறீங்களே தவிர, அவங்க ஒரு ஜோசியர் சொல்லிட்டாருல உங்க பையனுக்கு செவ்வாதோஷம்னு, நீங்க முருகப்பெருமானை பிடிக்கணும். திருப்பி இன்னொரு அந்த ஜோசியர் சொன்னது நம்பாம இன்னொரு ஜோசியர்கிட்ட போறீங்க. அவரு சொல்ல யாரோ குறி சொல்றாங்கன்னு கேட்குறீங்க. வேண்டாம். ஒரு வாட்டி உங்க ஜாதகம் பேசியதா சுவாமிகிட்ட போங்க. அடைக்கலம் தெய்வமே. அடியார்கள் என்ன பண்ணார்கள்? 1000 கஷ்டம் இருந்தாலும் சிவபெருமானை தான் கூப்பிட்டா. அவர் தான் காப்பாத்தினார். நம்ம பையனுக்கும் கல்யாணம் ஆகும், நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும், நம்மளும் பேரம் பேத்தி பார்ப்போம். முருகனை நம்புங்கள், முருகப்பெருமான் செய்து கொடுப்பான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவார். சரி, அடுத்தது என்ன வழி சார்? என் பொண்ணு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் காலத்துல குழந்தை பிறக்கணும், பல கஷ்டங்கள், இதெல்லாம் நான் நிவர்த்தி பண்ணா என்ன பண்ணணும்? அமாவாசை கழித்த சஷ்டி, அமாவாசை கழிச்ச 6ஆம் நாள் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் செய்யுங்கள். ஒரு பாலான வாங்கி கொடுத்துருவாங்க. மனசுல சந்தோஷம் பிறக்கும். சுவாமி, எங்க வீட்டுக்கு ஜாதகமே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்றது? என் பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தா செவ்வாதோஷம் தள்ளி விட்டுறான், பையன் ஜாதகத்தை கொடுத்தா பொண்ணு வீட்டுல மாட்டேங்கிறாங்க, நிச்சயதார்த்தம் வரைக்கும் வருது, நின்று போகுது. ஏங்க, தாலி கட்ட போற கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறார் ஒருத்தர். சத்தத்துக்கு வாழ எல்லாம் பண்ணி எல்லாம் சொந்தக்காரர் வந்திருக்காங்க, கடைசியில மாமா மச்சன் சண்டையில என் பொண்ணுக்கு கல்யாணம் நடாம நின்று போச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேல் நவக்கிரகங்களுடைய சக்தி உடையது, நவசக்தி. ஆஞ்சநேயருக்கு வால்ல, பிள்ளையாருக்கு தும்பி, உடம்பு ஃபுல்லா நவக்கிரகம், தும்பிக்கை சக்தி ஜாஸ்தி. முருகப்பெருமானுக்கு வேல், வேல்ல தான் நவக்கிரகங்கள் சக்தி பொலந்து கட்டிடும். அப்படிப்பட்ட இத்தனை சக்தியை உடையவர் முருகப்பெருமான். மாசம் கார்த்திகை நட்சத்திரம் வரும், கிருத்திகை என்று சொல்வார்கள். விரதம் இருங்க.
அன்னைக்கு விரதம் இருங்க. யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்க தான் இருக்கணும். சாமி என் பையனுக்காக நான் இருக்கேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த கர்த்தா கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பையன் பொண்ணும் குழந்தை பிறக்காதவா, எனக்கு வேலை கிடைக்கல, அவெல்லாம் ஆத்துல கஷ்டம் அப்படின்னா அந்த உடமைப்பட்டவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தண்டு காலையிலிருந்து சாப்பிடாம முருகப்பெருமான தரிசனம் செய்து 36 தடவை கந்த சஷ்டி சொல்லணும். செவ்வாய்க்கிழமை 36 தடவை நீங்க கந்த சஷ்டி சொன்னீங்கன்னா 36 தடவைக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? என்னிடம் வந்தவர்கள் அதை சொல்லி உயர்ந்த நிலையில் அடைந்திருக்கார்கள். உதாரணம் நானே சொல்லுவேன். 36 தடவை சொன்னாங்க. அதுக்காக ராமடியால காலையில சொல்லுவா 18 வாட்டி, சாயந்தரம் 18 வாட்டி. ஏன்னா அவளுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆத்து வேலையை செஞ்சுட்டே சொல்லிட்டு போவா. பாத்திரம் அலமின்னு இருப்பார். மாமா சஷ்டியை நோக்க சரவண பவனா இருக்கணும் அப்படி பாத்திரம் தேய்ச்சுட்டே இருப்பார். ஒரு 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 முறை முடிஞ்சோடனே சுவாமி கிட்டக்கு ஒரு பூவோ ஒரு கல் கொண்டு வச்சுட்டு வருவார். ஒரு 18 வாட்டி காலையில ஆச்சா, சாயந்தரம் 18 வாட்டி சொல்லுவார். கோவிலுக்கு வருவார் பூஜைக்கு. கோவில்ல சுத்திண்டே கந்த சஷ்டி சொல்லுவார். கோவில் மணி அடிச்சுட்டு, அவர் கோவில் குருக்களா இருந்தார். மணி அடிச்சுட்டே சுவாமி பூஜையும் பண்ணிட்டு அவர் மாட்டு கந்த சஷ்டி சொல்லிட்டே இருப்பார். இன்னைக்கு அவாத்த குழந்தைகள்லாம் நல்ல ஒரு பெரிய மேல் நிலைமைக்கு வந்திருக்கா. அவரும் பெரிய நிலைமைக்கு வந்திருக்காரு. வாக்குல சுத்தம் வந்துடும் அவளுக்கெல்லாம். இந்த கந்த சஷ்டி சொல்றா பார்த்தீங்கன்னா அவளுக்கு முகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரசன்னம் வரும். ரெண்டாவது இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாக்குல முருகப்பெருமானுடைய அந்த தமிழ் சொல்ல அவளுக்கு வருது இல்லையா? தமிழ் வேதம். தமிழ்ங்கிறது வேதம். சான்ஸ்கிரிட் எப்படி வேதமோ, எப்படி கிரந்தங்கள் வேதமோ, தமிழ் வேதம். சுவாமி என்ன சொல்றாரு? நாவுக்கரசர் தமிழ்ல தான் பாடினான். அப்படிப்பட்ட தமிழ் வேதம் அந்த கந்த சஷ்டியில சொல்லும் போது அவள் நாக்கு சுத்தமாகிறது. அவெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டா. அவள்கிட்ட போய் கேளுங்க, பொண்ணு கல்யாணம் ஆகலையா? கண்டிப்பா நடந்துருமா, நான் என் முருகனை பிரார்த்திக்கிறேன்பா. எப்படி? என் முருகனை நான் உங்க பொண்ணுக்காக பிரார்த்திக்கிறேன்பா. அவ பிரார்த்தனை பண்ணுவா எங்கேயான்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு. நம்ம பாத்திர கல்யாணம் ஆகிடும். ஆனா அவளுக்கு பத்திரிகை கொடுக்க மறந்து போடுவோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய உங்க வீட்டுல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இது. அதுலயும் ஸ்பெஷலா கல்யாணம் குழந்தை பாக்கியம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஒற்றுக்கொள்ளுங்கள். 12 கிருத்திகை தான் வரும். அதுல ஒரு கிருத்திகை நீங்க புக் பண்ணிக்கணும். நம்ம குடும்பத்துக்கு வம்சமா வச்சிடணும். எங்க கோயில்ல 12 கிருத்திகைக்கு யாருமே கிடையாது. நானே பாலை வாங்கி நானே அபிஷேகம் பண்ணணும். ஒருத்தரும் செய்ய மாட்டான். ஏன் சுவாமிக்கு செய்ய மாட்டேங்கிறோம்? 1500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு சினிமா பார்க்க போறான் குழந்தை. அந்த கோயில மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாய் கேட்பா அபிஷேகத்துக்கு. அதை கொடுக்கறதுக்கு யோசிப்பா, சாமி இதுல 500 ரூபாய் வச்சுக்கிங்க. என்னங்க இது? நம்ம பார்த்து குழந்தைக்கு கல்யாணம் ஆக வேண்டாம், நம்ம பார்த்துல ஒரு மங்கள காரியம் நடக்க வேண்டாம், நம்ம வாக்குல முருகன் இருக்க வேண்டாம். நீயும் ஒரு அடியார். தவம் இருந்தாதான் சித்தர்கள் இல்ல, தவம் இருந்தாதான் முனிவர்கள் அல்ல. நீங்கள் தெய்வத்திடம் பக்தியா இருந்தாலே நீங்களும் ஒரு அடியார் சிவனுக்கு. முருகப்பெருமானுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க முருகனடியாரா அடிகள். அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இதே மாதிரி நான் சொல்லுகின்ற இந்த தீபங்கள்லாம் போட்டு, உப்பு வாங்கி மிளகு வாங்கி போட்டு சஷ்டியில விரதம் இருங்கள். அதே போல கார்த்திகை என்று சுவாமிக்கு அபிஷேக பொருட்கள் எல்லாம் பண்ணி விரதம் இருந்து முருகப்பெருமானை 36 தடவை சொல்லுங்கள். வேகமா கல்யாணம் ஆகும். சாமி என் பொண்ணுக்கு இப்ப 40 வயசு ஆகுது, பையனுக்கு 43, என்ன பண்றது? செவ்வாய்க்கிழமை காலையில சாயந்தரத்துக்குள்ள உங்க அந்த பொண்ணோ பையனோ வேலைக்கு போனாலும் சரி, இந்த முருகனை நம்ம சொல்லணும் அப்படின்னு 36 தடவை கந்த சஷ்டி கவசம் சொன்னால் 11 செவ்வாய்க்கிழமைக்குள்ள வாத்துல கல்யாணம் நடக்கும் சார். சத்தியம், உண்மை, நிறைய நடந்திருக்கு. பக்தியா சொல்லுங்க. இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வேலைக்கு போறாளே தவிர சுவாமிகிட்ட பக்தி வரல. 11 தடவை கந்த சஷ்டி சொல்லுங்கள். நீங்க சொல்லனே நீங்க கல்யாணம் ஆனவன்னு பாருங்க, உங்களுக்கு முருகப்பெருமானே பிறப்பான். அந்த குழந்தை முருகன்ட்ட அவ்வளவு பக்தியா இருக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஆகவே ஆன்மீக நண்பர்கள் எல்லோரும் இந்த செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாய் தோஷங்கள் விலகி கல்யாண பாக்கியம் பெற முருகப்பெருமானை வழிபடுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.